எல்லோருக்கும் இனிய கூர்ம ஜெயந்தி மற்றும் யோகினி ஏகாதசி திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி 3 விஷயங்கள் ஒன்றா வந்திருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா கூர்ம ஏகாதசி. கூர்ம அவதாரம் நிகழ்ந்த நாள் கூர்ம ஏகாதசி. அதாவது ஆமை வடிவம், அது கூர்ம வடிவம்னு சொல்லுவோம். அமிர்தத்தை பார்க்கடலில் கடையிறப்ப அந்த மலை மூழ்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை ஆதாரமாக நிப்பாட்டுறதுக்காக எடுத்த அவதாரம் தான் கூர்ம அவதாரம். இந்த யோகினி ஏகாதசியில் விரதம் இருக்கிறது, பெருமாள் ஸ்லோகம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் கிருத்திகை செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை ஒன்றா வர்றது அபூர்வம். இது எல்லாமே ஒரே நாளில் வந்திருக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. இன்றைக்கி முருகன் ஸ்லோகங்கள், பெருமாள் ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம பெருமாளையும் முருகனையும் வழிபடுறது ரொம்ப 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 சிறப்பு. இந்த நாளில் நீங்கள் எல்லாருமே உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. நன்றி, நற்பவி.